வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு டிஃபென்ஸ் சம்பந்தப்பட்ட அப்டேட்ஸ் உங்களுக்கு வச்சிருக்கேன் சொல்றதுக்கு. அந்தமான்ல கொஞ்சம் கவலைப்படக்கூடிய ஒரு செய்தி வந்திருக்கு. இது மட்டும் இல்லாம சவுதி அரேபியா முதல் முறையா வரலாற்றிலேயே ஒரு முக்கியமான ஒரு முடிவுகள் எடுத்திருக்காங்க. உலக நாடுகளே இப்ப ஆச்சரியமா பார்க்கறாங்க. இது மட்டும் இல்லாம இந்த ஆப்கானிஸ்தான் தாலிபான்களை இந்தியா இப்ப கொஞ்சம் கொஞ்சமா ரெகனைஸ் பண்ண தொடங்கிட்டாங்களோ, அதுவும் இந்த குடியரசு தினத்தை ஒட்டி இந்த கேள்விகள் மிகப்பெரிய லெவல்ல எழுந்திருக்கு. அதையும் நம்ம தெளிவா பார்த்துடலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கும் புரியும். நண்பர்கள் சேனல் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவுகளை கொடுங்க. ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அதாவது சவுதி அரேபியா குறிப்பா இந்த மிடில் ஈஸ்ட்ல வந்து யுஏஇ எப்படி ஒரு மாற்றத்தை பார்த்தாங்களோ, அவங்களோட இந்த ஆயில் சிங்கிள் சோர்ஸ் இன்கம்ல இருந்து இப்போ அது 25% 30% தான் வருது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மற்ற எல்லாமே டூரிசம், இன்ஃப்ரா டெவலப்மெண்ட், ஏகப்பட்ட விஷயங்கள் மாற்றங்கள் கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி சவுதி அரேபியாவும் ஒரு மாற்றங்களை கொண்டு வரணும்ன்ற ஒரு முயற்சிகள் இருக்காங்க. அதனால தான் இன்ஃப்ரா டெவலப்மெண்ட்ல மிகப்பெரிய ஒரு முதலீடுகள் பண்றாங்க. ஐபிஎல்ஓ, இபிஎல்ஓ உங்க பங்குகளை எங்களுக்கு கொடுங்க, நாங்க கூட வாங்கிக்கிறோம். ஸோ என்டர்டைன்மெண்ட்டை நம்ம வந்து ஊக்குவிக்க போறோம் அப்படின்னு நிறைய விஷயங்களை இறங்கியிருக்காங்க. ஆனா சவுதி இன்னும் சிங்கிள் சோர்ஸ் இன்கம் தான் அதிகமாக டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாற்றங்கள் கொண்டு வரதுக்கு தான் இவங்க இந்த மாதிரியான முயற்சிகள் மேற்கொள்றாங்க அப்படின்றது தெளிவாக தெரியுது. இருந்தாலும் உலகத்தில் இருக்க நிறைய இஸ்லாமியர்கள் வந்து சவுதி அப்படின்னாலே அந்த ஹஜ் புனித யாத்திரைக்கு போகிறதுக்கு வாழ்க்கையில் ஒரு முறையாவது போகணும்னு முயற்சிப்பாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இப்போ கூட சமீபத்தில் இந்தியாவும் சவுதியும் ஒரு முக்கியமான ஒப்பந்தங்கள் போட்டாங்க. ஹஜ் இங்கிருந்து போகிறவங்களோட எண்ணிக்கை வந்து இந்தியாவுக்கு அதிகரித்து கொடுத்து இருக்காங்க. சோ இப்படி ஒரு விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. சோ இதனால இப்ப சவுதி வந்து முக்கியமா முதல் முறையா இந்த ஆல்கஹால் ஸ்டோர் ஒன்னு இப்ப ஓபன் பண்ணிருக்காங்க. அவங்க இதுவரைக்கும் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா ஆல்கஹால் பிட் பண்ணியிருந்தாங்க. சோ இப்ப முதல் முறையா இந்த ஸ்டோர் வந்து டிப்ளமேட்ஸுக்காக இப்ப ஓபன் பண்ணிருக்காங்கன்னு சொல்லப்படுது. இப்படிதான் ஆரம்பிச்சாங்க யுஏயும். சோ இதனால அவங்க ஒரு மொபைல் ஆப் கொடுத்துருவாங்க. அந்த ஆப் மூலமா டிப்ளமேட்ஸ், அது ஃபாரின் டிப்ளமேட்ஸ் வந்து எவ்வளவு வேணாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஒரு மாசத்துக்கு வந்து கோட்டான்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த கோட்டாக்குள்ள ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு முயற்சிகள் தெளிவா தெரியுது. இப்ப சவுதி அரேபியா முழுக்க முழுக்க அவங்களோட டூரிசம் வந்து டெவலப் பண்றதுக்கான முயற்சிகளை தொடங்கிட்டாங்க அப்படின்னு. ஸோ இப்போ இதை வந்து கண்டிப்பா உலக நாடுகள் ரொம்ப ஆச்சரியமா தான் பார்க்குறாங்க. இப்போ பாகிஸ்தான் ஊடகங்கள்லாம் ரொம்ப ஷாக்கில் இருக்காங்க அப்படிதான் சொல்லணும். ஏன்னா அவங்கள பொறுத்தளவு ஹஜ் புனித யாத்திரைக்கு போறவங்களை வந்து இப்ப அந்த எண்ணிக்கையை வந்து குறைச்சிருக்காங்க. ஏன்னா சவுதிக்கும் பாகிஸ்தானுக்குமான உறவுகள் கடந்த 4 ஆண்டுகளா மிகப்பெரிய மோசமான நிலையில இருக்கு. அது மட்டும் இல்லாம தொடர்ந்து பிச்சைக்காரர்களை வந்து இந்த ஹஜ் புனித யாத்திரைக்கு போற பயணர்களை அங்க விட்டுட்டு அங்கிருந்து சம்பாதிச்சுட்டு இங்க எடுத்துட்டு வராங்க அப்படின்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டுகளை வந்து சவுதி சொல்லியிருந்தாங்க. ஸோ இதனால தான் இப்ப இந்த முடிவுகள் எடுத்திருக்காங்க. ஸோ கண்டிப்பா சவுதியே இப்படி தொடங்கிட்டாங்களே அப்படின்ற ஒரு ஆச்சரியத்திலே பாகிஸ்தான் ஊடகங்கள் பார்க்கலாம். இருந்தாலும் இதை பத்தின உங்களோட கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் படிச்சு தெரிஞ்சுக்கிறேன். இது தொடர்ந்து அடுத்து நம்ம பார்க்க போற ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆப்கானிஸ்தான் தாலிபான்கள் திடீர்னு இந்தியாவுடனான உறவுகள்ல மாற்றம் ஏற்பட்டுருச்சா அப்படின்ற ஒரு கேள்விகள் மிகப்பெரிய லெவலில் எழுந்திருக்கு. ஏன்னா நேத்தி வீடியோல கூட நம்ம பார்த்தோம். அதாவது ஆப்கானிஸ்தான் தாலிபான்களை வந்து இந்தியா ரெகனைஸ் பண்றாங்களோ இல்லையோ, இந்த பீப்புள் டு பீப்புள் கனெக்ட், எங்களுக்கு மக்களுடனான தொடர்புகள் என்னைக்குமே இருக்கும்னு இந்தியா தெளிவா சொல்லிட்டாங்க. ஆப்கானிஸ்தான் மக்களுடனான தொடர்பு இருக்கும். இதனால அதாவது இனி வர மாதங்கள்ல இந்த வெட்டுக்கிளினால ஏற்பட போற அச்சுறுத்தல், அவங்களோட விவசாயிகளுக்கு ஏற்பட போற அச்சுறுத்தலுக்காக இந்தியா வந்து கிட்டத்தட்ட 40,000 லிட்டர் பூச்சிக்கொல்லி மருந்தை வந்து இலவசமா கொடுத்துருக்காங்க. 2 ட்ரக் மூலமா சபகர் போர்ட்ல இருந்து எடுத்துட்டு போனாங்க சொல்லப்படுது ஆப்கானிஸ்தானுக்கு. ஸோ இப்படி ஒரு உதவிகளை இந்தியா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நேத்தி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் கசிஞ்சிருக்கு. அதாவது இந்தியா வந்து ஆப்கானிஸ்தான் தாலிபான்களுக்கு வந்து ரிபப்ளிக் டே செலிப்ரேஷனுக்கு இன்விடேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு ரொம்ப க்ளோஸ்ட் சோர்ஸ் சொன்னதா இப்ப ஊடகங்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னடா அது இப்ப டைரக்டா வந்து தாலிபான்களுக்கு இன்விடேஷன் கொடுக்குற அளவுக்கு இது மாறிடுச்சா அப்படின்ற கேள்விகள் எழுது. இதை பத்தி
தெளிவான ஒரு விஷயங்கள் என்ன சொல்றாங்கன்னா, நேரடியா அங்க வந்து நமக்கு தூதரகமே இப்போ ஓபன் பண்ணலையே, எப்படி அவங்க இன்வைட் பண்ணிருப்பாங்க அப்படின்ற கேள்விகள் இருக்கும். அதாவது இது யுஏஇல, அதுவும் அபுதாபியில இருந்து இந்த இன்விடேஷன் போச்சு அப்படின்னு சொல்றாங்க. இதை யுஏஇ அரசாங்கமும் வந்து ரெகனைஸ் பண்ணிருக்காங்க, இந்தியா வந்து தாலிபானுக்கு இன்வைட் பண்ணிருக்காங்க அப்படின்னு. ஏன்னா நமக்கு என்ன தோணுதுன்னா, அங்க வந்து ஒரு சின்ன குழப்பம் நிலவிட்டு இருக்கு. அதாவது இன்னும் இந்த இஸ்லாமிக் ரிபப்ளிக் ஆஃப் ஆப்கானிஸ்தான்றது இதுக்கு முன்னாடி இருக்க ஆட்சியாளர்கள், இப்ப இவங்க தாலிபான்கள் வந்த உடனே அதை வந்து எமிரேட்டா மாத்திட்டாங்க. ஸோ இருந்தாலும் அங்க வந்து கொடி, அங்க எம்பசில வந்து கொடி இன்னும் பழைய கொடி தான் பறந்துகிட்டு இருக்கு. ஸோ அதனால இந்த இன்விடேஷன் அவங்களுக்கு தான் கொடுத்துருப்பாங்க அப்படின்ற ஒரு சில கருத்துக்களும் ஒரு பக்கம் வந்துகிட்டு இருக்கு. இருந்தாலும் நமக்கு என்ன தோணுது அப்படின்னா, இந்தியா ஏதோ ஒரு வகையில் தாலிபான்களோட ஒரு மறைமுக டீலிங், அதாவது மறைமுகமா கொஞ்சம் உறவுகளை வந்து மேம்படுத்துறதுக்கான முயற்சிகள் மேற்கொள்றாங்க அப்படின்றது தான் எனக்கு தெரியுது. இதுக்கான காரணம் என்னன்னா, இப்ப பாகிஸ்தானை மிகப்பெரிய லெவல்ல குடைச்சல் கொடுத்துக்கிட்டு இருக்கிறது ஆப்கானிஸ்தான் தாலிபான்கள் தான். குறிப்பா டிடிபியை வச்சு ஏவி விட்டுட்டு இருக்காங்க. ஸோ இந்த துரண்ட் லைன் பிரச்சனைகள் வந்து இன்னும் மிகப்பெரிய லெவலில் வந்து போயிட்டு இருக்கு பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையே. இதுக்கு நடுவில் ஈரானும் இதில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ நாளைக்கு ஏதாவது ஒரு முயற்சிகள், ஏதாவது ஒரு சம்பவங்கள் பாகிஸ்தான் பண்ணணும் நினைச்சா கூட இந்தியாவுக்கு இப்ப தாலிபான்கள் மற்றும் ஈரான் ரெண்டு பேருமே கையில போட்டுக்கிட்டு எந்த சம்பவங்களும் பண்ணலாம். ஸோ அதனால ஒருவேளை தாலிபான்களோட இணக்கமா செயல்படுறதுக்கு இந்தியா இதை ஒரு வாய்ப்பா பார்க்கறாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. இருந்தாலும் உங்களோட கருத்துக்களை இதை பத்தி மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இதை தொடர்ந்து அடுத்து நம்ம பார்க்க போற ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, என்னது அது கொஞ்சம் கவலைப்படக்கூடிய ஒரு செய்தி அப்படின்னு எல்லாரும் யோசிச்சுட்டு இருப்பீங்க. பொதுவா இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் ஏதாவது ஒரு மிகப்பெரிய உச்சக்கட்ட மோதல்கள், பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பா நமக்கு இந்த அந்தமான் நிக்கோபார் தீவுகள் வந்து மிகப்பெரிய லெவல்ல உதவ போகுது. அது இந்த மலாக்கா ஸ்ட்ரெய்ட் ரூட்டை வந்து சீனாவை வந்து சோக் பண்றதுக்கு இது உதவும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இந்த அவங்களோட 80% வர்த்தக ரூட்டுமே அதுதான். ஸோ இதை பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துட்டோம். ஒரு ஸ்ட்ராட்டஜிக் அட்வான்டேஜ் இருக்கு. சென்னையில இருந்து அந்தமானுக்கு வந்து இந்த ஃபைபர் கேபிள் வேலைகள் போயிட்டு இருக்கு. இத்தனை விஷயங்கள், ஒரு மிலிட்டரி பேஸ் மிகப்பெரிய லெவல்ல உருவாக்கணும்ன்ற முயற்சிகள் எல்லாமே போயிட்டு தான் இருக்கு. ஸோ இந்த நேரத்தில் அதாவது இந்தியன் ஆர்மியோட இந்த ஆர்ட்டிலரி டிவிஷனோட எக்ஸ் டைரக்டர் இருக்காரு பாருங்க, இவர் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு. த நியூஸ் மினிட்ஸ்ன்ற ஒரு ஊடகத்துக்கு வந்து இதை சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா, அதாவது நான் வெளிப்படையாக இந்த கவலைகளை வந்து தெரிவிக்க மாட்டேன், நானா இருந்திருந்தேன்னா, ஆனால் கண்டிப்பாக இது கவலைப்படக்கூடிய ஒரு விஷயம் தான் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி ஒரு லைவான ராக்கெட் ப்ரொப்பல்டு கிரனேட், அதாவது வாரெட்டோட டிஃப்யூஸ் பண்ண ஸ்டேஜ்ல இல்ல, அது நேரடியா ஒரு லைவ் ராக்கெட் ப்ரொப்பல்டு ஆர்பிஜின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, இது அந்தமான்ல இருக்க ஒரு தீவுகள் கடலோர பகுதி ஓரமா கண்டெடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க. இது வந்து எப்படியோ கரையை சேர்ந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த ஆர்பிஜி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட சைனீஸ் மேடு இந்த டைப் 69 மேனுஃபேக்சர்டு DZGI-40 எக்ஸ்ப்ளோசிவ் ரகத்தை சேர்ந்தது அப்படின்றத தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த சைனீஸ் மேனுஃபேக்சர்டு இந்த ஆர்பிஜி, ஒரு டிஃப்யூஸ் பண்ணாத ஒரு லைவ் ஆர்பிஜி இப்படி ஒரு சூழ்நிலைகளில் நமக்கு கிடைச்சிருக்கு. அதுவும் அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் கரை ஒதுங்கி இருக்கு அப்படின்னா அப்போ எங்கேருந்து இது வந்திருக்கு, எப்படி இது வந்தது அப்படின்ற விஷயங்கள் கண்டிப்பாக இந்திய ராணுவம் யோசிக்கணும். இதை பற்றின விஷயங்கள் கொஞ்சமாவது ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இன்வெஸ்டிகேஷன் ஏற்கனவே தொடங்கி இருக்கும். இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு சில சம்பவங்கள், குறிப்பா இது சாதாரணமா அங்க நடக்கிறது தான் அப்படின்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஒருவேளை அங்கிருந்து பக்கத்துல இருக்கிற மியான்மர்ல இருந்து தீவுகள் மூலமா இங்க வந்ததா, இல்ல வேற ஏதாவது திட்டங்கள் போட்டு அது வந்து நடக்க செயலிழந்து இந்த மாதிரி தண்ணியில கடல்ல விழுந்துருச்சா, அது இப்ப கரை சேர்ந்திருக்கா அப்படின்ற கேள்விகள் அதிகமா எழுது. கண்டிப்பா இது ரொம்பவும் முக்கியமான ஒரு விஷயம். அதுவும் இப்ப இந்திய ராணுவம் ஒட்டுமொத்தமா இதை பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா தான் எனக்கு தெரியுது. ஏன்னா இன்னும் இந்தியாவுக்கும் சைனாவுக்குமான எல்லை பிரச்சனைகள் முழுமையா தீர்வு பார்க்கல. அப்படியே ஒரு லாங் ஹால்ட் போடுறதுக்கான முயற்சிகள் தான் சீனா மேற்கொண்டிருக்காங்க. ஸோ தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்கள் சைனா மேற்கொண்டாங்கன்னா இந்தியா பயந்து போயிடுவாங்க, பின்வாங்கிடுவாங்க அப்படின்ற ஒரு முயற்சிகள்ல அவங்க நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அது இப்ப கொஞ்சம் கொஞ்சமா தவிடுபொடி ஆக்கிட்டு வந்துகிட்டு
பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இது இன்னும் வேற ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் திட்டங்களை வந்து சீனா மாத்திருக்காங்களா, இல்லை இப்போ இந்தியன் ஓஷன் இந்த நேவி வார்ஃபேருக்கு தயாராயிட்டாங்களா? ஸோ இதெல்லாமே நம்ம கேள்வி எழுது. ஸோ இதுக்கான பதில் தான் என்னன்னு தெரியல, நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. ஸோ இதை தொடர்ந்து கடைசியா இன்னொரு தகவலோட நான் முடிச்சுக்க விரும்புறேன். ஸோ தொடர்ந்து இந்தியாவுக்கு யூஎனுக்கான பெர்மனன்ட் சீட்டுக்கான குரல்கள் வந்து தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. இப்ப கூட நான் சொன்ன இலன் மஸ்க் அவர்களும் இந்தியாவுக்கு பெர்மனன்ட் சீட் கொடுக்கணும் அப்படின்ற விஷயங்களை வந்து சொல்லியிருந்தார் வெளிப்படையா சமூக ஊடகங்கள்ல அப்படின்னு. அது மட்டும் இல்லாம தொடர்ந்து எல்லா நாட்டோட தலைவர்களுமே சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப கூட புதுசா பதவி ஏற்றிருக்க யூஎனோட ஜெனரல் செக்ரட்டரியும் வந்து இதையே தெரிவிச்சிருக்காரு. இத்தனைக்கும் அவரு ஆப்பிரிக்கால இருந்து வந்தவர். ஸோ இவரும் வந்து ஆப்பிரிக்க யூனியன் மட்டும் மென்ஷன் பண்ணாம இந்தியா வந்து மிகவும் சிறப்பான வேலைகள் இந்த யூஎன் மிஷன்ல பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒட்டுமொத்தமா இந்த G20ல இந்த ஆப்பிரிக்க யூனியனை அவங்க இணைச்சதுல இருந்து எல்லாமே வந்து சக்சஸ்ஃபுல் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியை வந்து இந்தியா காமிச்சிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் சொல்றாங்க. ஸோ இந்த யூஎனை பொறுத்தளவு தொடர்ந்து இந்தியாவுக்கு வந்து பாராட்டுகள் வந்துகிட்டு இருந்தாலும் இது வந்து ரிசல்ட்டா மாறணும். யூஎன்ல எப்ப வந்து ஒரு எக்ஸ்பான்ஷன் கொண்டு வந்து இந்தியாவுக்கு பெர்மனன்ட் சீட் கொடுக்குறாங்களோ அப்பதான் வந்து இந்த யூஎன் பாடியோட ஆக்சுவல், அதாவது எதுக்காக இதை வந்து உருவாக்குனாங்களோ அதுக்கான ஒரு விஷயங்கள் முழுமையா பூர்த்தி அடையும் அப்படின்றதான் எனக்கு தோணுது. ஸோ இருந்தாலும் உங்களோட கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ நானும் படிச்சு தெரிஞ்சுக்கிறேன். இதோட நம்ம இந்த வீடியோவை நிறைவு செஞ்சுப்போம். உங்களுக்கு இதை தவிர வேற ஏதாவது விஷயங்களை பத்தி சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமா கீழே கமெண்ட்டை சொல்லுங்க. இல்லை டைரக்டான மெசேஜ் பண்ணுங்க. நான் இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். கண்டிப்பா உங்க மெசேஜுக்கும் நான் ரிப்ளை பண்றேன். ஸோ கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. ஜெய் ஹிந்த்.